ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காக்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாம் எக் ஆட் பண்ணால் நல்ல ப்ரோட்டீன்ஸ் கொடுக்கறனால வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெட் போட போகிறோம். ஸோ ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் ப்ரோட்டீனு. ஸோ இந்த எல்லா ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் கட் பண்ணுறோம். ஸோ 4 சைடு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து வாட்டரில் வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ நம்ம கையில் டச் பண்ணி சாஃப்டாகிற அளவுக்கு இந்த மாதிரி பார்த்துடணும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா? இப்போ போட்டோன்னா காக்டெயில் எவ்வளோ ஆசையாக ஓடி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க காக்டெயிலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் வந்து இது வந்து எக் டைம்லேயும் சரி மேட்டிங் டைம்லேயும் சரி போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து ரெகுலராக அதை சஜஸ்ட் பண்ணுவேன் ப்ரெட்டு வந்து. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் ப்ரெட் போட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 4 எக் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். ஸோ நம்ம எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரெட்டு தான் கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோன்னா எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சிக்குக்கு எல்லாமே கொடுக்குறோம். இது வந்து வெறும் காக்டெயிலுக்கு மட்டும்தான் இல்லை, லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரெட்ஸ் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவோட எண்டில் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். A few moments later. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ப்ரெட்டு வந்து அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பாருங்கள் இந்த காக்டெயில் பேரும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.